இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவிடம் நன்றி உணர்வின்றி கனடா பிரதமர் செயல்படுவதாக விமர்சனம். சீனாவிடம் நெருக்கம் காட்டினால் கபலீகரம் செய்துவிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணியில் சேர ஏதுவாக சிறப்பு மதிப்பெண். சத்துணவு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உயர்வை அறிவித்தார் ஸ்டாலின். மகாராஷ்டிரா அமைச்சர் சகன் புஜ்பால் மகனுடன் ஊழல் வழக்கில் இருந்து விடுவிப்பு. பாஜக சலவை இயந்திரத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக விமர்சனம். மலைப்பாதைகளில் சிக்கி தவிக்கும் சுற்றுலா வாகனங்கள். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசத்தை நிராகரித்து சீனாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் அந்நாடு கனடாவை கபலீகரம் செய்துவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அதிபர் ட்ரம்ப் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து அங்கு ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் படைப்பிரிவுகள் அனுப்பப்பட்டன. டென்மார்க் ராணுவத்தினரும் கிரீன்லாந்து தலைநகர் நுக்கில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வந்தனர். கிரீன்லாந்தின் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து கோல்டன் டோம் என்ற ஏவுகணை எதிர்ப்பு திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர், இந்த திட்டம் மூலம் கனடாவும் பயன்பெறும் என்றார். அமெரிக்காவிடம் பலவற்றை இலவசமாக கனடா பெற்றுள்ளதாக கூறிய ட்ரம்ப், ஆனால் கனடா பிரதமர் மார்க் கார்னி நன்றி இல்லாதவராக இருப்பதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கியூபெக் நகரில் அரசு அதிகாரிகள் மத்தியில் பேசிய மார்க் கார்னி, போக்குவரத்து துறையில் அமெரிக்கர்கள் முன்னேறுவதற்கு முன்பாகவே கண்டங்களை இணைக்கும் ரயில் பாதையை 5 ஆண்டுகளில் கனடா அமைத்ததாக கூறினார். உலகத்திற்கே முன்னுதாரணமான சுகாதார திட்டத்தை கனடா நடைமுறைப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சிறுபான்மையினரை பாதுகாப்பதுடன் அனைவரது உரிமை மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்யும் நாடு கனடா என்று கார்னி கூறினார். 4 கண்டங்களில் உள்ள நாடுகளுடன் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்களை கடந்த 6 மாதங்களில் இறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என நெருக்கம் காட்டினால் ஒரே ஆண்டில் கனடாவை அந்நாடு கபலீகரம் செய்துவிடும் என்று தமது ட்ரூத் சோஷியல் பதிவில் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே காசா நிர்வாகத்திற்கான அமைதி வாரியத்தில் சேர ட்ரம்ப் அழைப்பு விடுத்த போது பலமான நாடுகளுக்கு எதிராக நடுத்தர சக்தி படைத்த நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கார்னி கருத்து தெரிவித்திருந்தார். நாற்காலியில் அமராத நாடுகள் மேஜையில் வைக்கப்படும் உணவாகிவிட நேரிடும் என அவர் எச்சரித்திருந்தார். இதையடுத்து அமைதி வாரியத்தில் சேர கனடாவுக்கு விடுத்த அழைப்பை திரும்ப பெற்ற ட்ரம்ப் தற்போது கிரீன்லாந்து பிரச்சினைக்காக மீண்டும் கார்னியை விமர்சித்துள்ளார். கிரீன்லாந்து பிரச்சனையில் ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவது இல்லை என்று அவர் அண்மையில் கூறியிருந்தார். ட்ரம்பின் பேச்சை நம்ப முடியாது என்றும் தங்களது அச்சம் விலகவில்லை என்றும் கிரீன்லாந்து மக்கள் கூறியிருந்தனர். இந்நிலையில் பென்குவினுடன் ட்ரம்ப் கைகோர்த்து நடப்பது போல உருவாக்கப்பட்ட படத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. கிரீன்லாந்தில் பென்குவின்கள் இருக்கின்றனவா, அவற்றை ஆற தழுவ வேண்டும் என்ற வாசகத்துடன் அமெரிக்கா, கிரீன்லாந்து கொடிகளும் இடம்பெற்றுள்ள அந்த படம் ட்ரம்பின் ஆக்கிரமிப்பு எண்ணத்தை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமனம் செய்ய வசதியாக அவர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை ஆற்றிய அவர், தாம் ஆட்சி அமைத்த போது விடியல் ஆட்சியாக அமையும் என்று கூறியபடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடியலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட விடியல் மகளிர் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட திரு ஸ்டாலின், அடுத்து அமைக்கப் போகும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி இவற்றை விஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்றார். அரசு ஊழியர் ஓய்வூதிய கோரிக்கையை நிறைவேற்றியதை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், தற்போது போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்கும் விதமாக காலி பணியிடங்களில் அவர்கள் சேருவதற்கேற்ப சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும், சத்துணவு பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 3400 உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதிய உயர்வையும் அறிவித்த முதலமைச்சர், இதன் மூலம் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயன்பெறுவார்கள் என்றார்.
தமிழ்நாட்டின் நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது வேதனை அளிப்பதாக கூறிய அவர், அரசு தயாரித்து அளித்த உரையை படிக்காமல் செல்வது மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே கருதப்படும் என்று கூறினார். 11.19 விழுக்காடு வளர்ச்சியுடன் நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக ஒன்றிய அரசே கூறியுள்ள நிலையில் ஆளுநர் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் அவரை அனுப்பி வைத்த ஒன்றிய அரசிடம்தான் கேட்க வேண்டும் என்ற முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகால வளர்ச்சியை பார்த்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை தொடர வேண்டுமென தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றார். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்கு. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். நாங்கள் தான் மீண்டும் வருவோம். மீண்டும் மீண்டும் வருவோம். பல்வேறு சாதனைகளை புரிந்து ஒன்றிய அரசிடம் 65க்கும் மேற்பட்ட விருதுகளை தமிழ்நாடு பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஆளுநருக்கு மட்டும் இவையெல்லாம் தெரியாமல் இருப்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மதச்சண்டை இல்லை, சாதி சண்டை இல்லை, கும்பல் வன்முறை இல்லை, தொடர் வன்முறை இல்லை என்பதும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்று அவர் தெரிவித்தார். நாட்டுப்பண் பாடவில்லை என்று திரும்ப திரும்ப கூறுவோர் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்று பற்றி பாடம் எடுக்கும் அளவிற்கு நாங்களும் இல்லை, தேசபக்தி பாடம் எடுக்கும் அளவு அவர்கள் தேசத்திற்காக போராடியவர்களும் இல்லை என்று திரு ஸ்டாலின் கூறினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். கிராமப்புறங்களில் மேலும் 2200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் மேம்பாடு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பித்த மேலும் 1,80,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் ஆகிய முக்கிய அறிவிப்புகளையும் திரு ஸ்டாலின் தமது பதிலுரையில் அறிவித்தார். டெல்லியில் மகாராஷ்டிரா அரசு விருந்தினர் மாளிகை கட்டியதில் நடந்த 100 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் திரு அஜித் பவாருடன் பாஜகவுக்கு ஆதரவளித்த அமைச்சரான திரு சகன் புஜ்பால் அவரது மகன் இருவரையும் மும்பை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த திரு சகன் புஜ்பால் டெல்லியில் மாநில அரசு விருந்தினர் மாளிகை கட்டுவது உள்ளிட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் விடாமல் தனியார் நிறுவனத்திற்கு பணி வழங்கியதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் அவரது மகன் பங்கஜ் புஜ்பால் மீதும் அமலாக்கத்துறையும் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வந்த திரு சகன் புஜ்பால் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜகவுக்கு ஆதரவளித்த திரு அஜித் பவாருடன் சேர்ந்து பாஜக ஆட்சியில் மீண்டும் அமைச்சரானார். அதைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கில் இருந்து திரு சகன் புஜ்பால் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அமலாக்க பிரிவு அவர் மீது தொடர்ந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே மூல வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி திரு சகன் புஜ்பால் உள்ளிட்ட 46 பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்து மும்பை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு ஊழல் தடுப்பு பிரிவின் வழக்கை அடிப்படையாக கொண்டது என்றும் அந்த வழக்கே தற்போது இல்லாத நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுப்பது வேர்களற்ற மரத்திற்கு ஒப்பானது என்று கூறியுள்ள நீதிமன்றம் திரு சகன் புஜ்பாலும் மற்றவர்களும் இவ்வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடு செய்யாததையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் திரு சகன் புஜ்பால் விடுவிக்கப்பட்டதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி எம்பி திரு சாகேத் கோகலே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாஜக வாஷிங் மெஷினிற்கு சென்ற பிறகு திரு புஜ்பாலுக்கு எதிரான அமலாக்கப் பிரிவு வழக்கு திடீர் என தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திரு புஜ்பால் மீது பொய் வழக்கு போடப்பட்டு அவர் கட்சி மாற நிர்பந்திக்கப்பட்டாரா என்றும், பாஜகவுடன் இணைந்ததால் உண்மையான வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு உள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக ஒன்றிய அமைப்புகளை பிரதமர் திரு மோடியும் திரு அமித்ஷாவும் இப்படி தவறாக பயன்படுத்துவதை நீதிமன்றங்கள் பார்க்கின்றனவா அல்லது கண்களை மூடிக்கொள்கின்றனவா என்றும் திரு சாகேத் கோகலே கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட போது திரு சகன் புஜ்பால் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சேதமடைந்ததாக சர்ச்சை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. வட மாநிலங்களில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காஷ்மீரின் ராம்பன், பாரமுல்லா, தோடா, கிஸ்துவார், பூஞ்ச், ரஜோரி, உதம்பூர் மற்றும் கதுவா மாவட்ட மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. அனந்த்நாக் பகுதியில் குடியிருப்புகள் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தன. மரங்கள், வாகனங்கள் மீதும் பனி படர்ந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் ஆங்காங்கே வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்தன. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் நேற்று விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்ட
நிலையில் ஓடுபாதையில் படிந்த பனிக்கட்டிகள் அகற்றப்பட்ட பிறகு இன்று விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. இமாச்சல பிரதேசத்தில் ஷிம்லா, மனாலி, மண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வாகனங்கள் பனி மூடிய மலைப்பாதையில் சிக்கி தவிப்பதால் நீண்ட தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் பனிப்பொழிவு கல்கா ஷிம்லா பாரம்பரிய பொம்மை ரயில் பாதையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் பயணத்தை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து தடைபட்டது. முசோரி, நைனிடால், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய இடங்களில் பனிப்பொழிவை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குழுமியதால் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தென்னை மரங்களுக்கு மத்தியில் ஊடுபயிராக கீரை சாகுபடி செய்திருப்பது நல்ல பலன் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்புவனம், மானாமதுரை பகுதிகளில் தென்னை மரங்கள் அதிகமாக உள்ளன. 50 நாட்களுக்கு ஒருமுறை தேங்காய் பறிக்கப்படும் கீழடியில் விவசாயிகள் தென்னைக்கு ஊடுபயிராக கீரை சாகுபடி செய்து புது முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். ஏக்கருக்கு மாதம் 30,000 ரூபாய் செலவு செய்து அரைக்கீரை உள்பட 7 வகை கீரைகளை சாகுபடி செய்திருப்பதாகவும் தினசரி செலவு போக ஏக்கருக்கு 600 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அரைக்கீரை, தண்டங்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பாலாக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, 7 வகை கீரை போட்டிருக்கோம். ஒரு 1000 ரூபாய் பறிப்போம். ஒரு 400 ரூபாய் செலவு எனக்கு வந்துடும். ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் மாதிரி அன்றாடு கிடைக்கும். பயிரிட்ட ஒரே மாதத்தில் சுழற்சி முறையில் கீரையை விவசாயிகள் பறித்து வருகின்றனர். சத்து நிறைந்த கீரைக்கு சந்தையில் எப்போதும் வரவேற்பு இருப்பதால் மதுரை மாட்டுத்தாவணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அனுப்பி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். பள்ளி மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய பிரதேச அரசு 6 மாதங்களாக அரிசி, காய்கறி வழங்காததால் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி மாணவர்களுக்கு உணவளித்து வருவதாக சியோனி மாவட்ட சுய உதவி குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதம் 4,000 ரூபாய் என்ற குறைந்த சம்பளமும் சமையலர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சியோப்பூரில் சில மாதங்களுக்கு முன் கிழிந்த காகிதத்தில் மாணவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்ட காட்சி வலைதளத்தில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திருமதி சாந்தா சின்ஹா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பள்ளி மாணவர்களுக்கு தரமான மதிய உணவு வழங்கப்படுவதாக பாராட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் அது முடியாததற்கு நிர்வாக குறைபாடுகளே காரணம் என்று அவர் கூறியுள்ளார். நாகாலாந்து தலைநகர் கோஹிமாவில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியின் போது சேதமடைந்த 3 மாடி வீட்டின் உரிமையாளருக்கு 1,16 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலை பணிக்காக அதிக ஆழம் தோண்டியதால் மனுதாரரின் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. அரசியல் சாசன விதி 21 படி அசையா சொத்தை பயன்படுத்தும் மனுதாரரின் உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. தருமபுரி தொப்பூர் சாலையை 775 கோடி ரூபாயில் 83 தூண்களுடன் விபத்தில்லா சாலையாக மாற்றும் திட்டத்தில் 25% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதுவரை 45 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையான தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் இருபுறமும் மலைகள், மடுவு, வளைவு என 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ளது. இந்த கணவாய் பகுதியில் வாரத்திற்கு 4 விபத்துகள் ஏற்படும் நிலையில் 2011 முதல் தற்போது வரை விபத்துகளில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கியது. 2028 மார்ச் மாதம் இந்த பணி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழனி வரதமாநதி நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக 67 அடி உயர வரதமாநதி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இன்று முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 57 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஆயக்குடி கிராமத்தில் உள்ள பெரிய குளம், வீரக்குளம், பாப்பன் குளம், மாப்பிள்ளை நாயக்கன் குளம் உள்ளிட்டவை நிரப்பப்பட்டு 3077 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைய உள்ளன. நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 16வது ஆண்டாக பறவைகள் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. பல்வேறு நாடுகளில் இருந்து அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் வரை தென் மாவட்டங்களுக்கு ஏராளமான பறவைகள் வலசை வருகின்றன. இவை சில மாதங்கள் நீர்நிலைகள் மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரைகளில் வசித்து குஞ்சுகள் பொரித்து திரும்பிச் செல்கின்றன. நெல்லை நயினார்குளம் பகுதியில் இன்று தொடங்கிய கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட பறவை ஆர்வலர்கள் பங்கேற்றுள்ளனர். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லா குளங்கள்லையும் பரவலாக தண்ணீர் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நயினார் குளத்திலேயே காலையில் வந்ததில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் இங்கே பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட நீல தாளைக்கோழி பார்க்க முடியுது. அடுத்து இந்த கரைகளில் பாம்புத்தாரா, நீர்க்காகம் வந்து அந்த மரங்களில் அங்கே இருக்கக்கூடிய மருத மரம், இலுப்ப மரம், அந்த நீர் மரங்களில் வந்து நிறைய பறவைகள் வந்து கூடமைச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது.
நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் சுமார் 200 குளங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. நாட்டிலேயே முதலாவதாக தெலுங்கானா காவல்துறையினர் சில குறிப்பிட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தை திருமணம், தாக்குதல், ராகிங், சொத்து தகராறு, போக்சோ குற்ற வழக்குகளில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் உடல் மற்றும் மனதளவில் காவல் நிலையம் வர இயலாத நிலையில் இருக்கக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலின் 1300 படிக்கட்டுகளிலும் யோகாசனம் செய்தபடி சிறுமி ஒருவர் மலை ஏறி சாதனை படைத்துள்ளார். சேலத்தை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி ஹனா காலை 6:45 மணிக்கு சாதனை முயற்சியை தொடங்கினார். விருச்சகாசனம், கருடாசனம், பூரண தனுராசனம், சக்கராசனம், நின்ற பாதாசனம், வீராசன அர்த்தகோண ஆசனம் உள்ளிட்டவற்றை செய்தபடி காலை 10:30 மணிக்கு 1300 படிகளை கடந்து தனது சாதனை முயற்சியை அவர் நிறைவு செய்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,750 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 365 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசத்தை நிராகரித்து சீனாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் அந்நாடு கனடாவை கபளீகரம் செய்துவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமிக்க வசதியாக அவர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். டெல்லியில் மகாராஷ்டிரா அரசு விருந்தினர் மாளிகை கட்டியதில் 100 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் அஜித் பவாருடன் பாஜகவுக்கு ஆதரவளித்து அமைச்சரான சகன் புஜ்பால், அவரது மகன் ஆகியோரை மும்பை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.